கனடா நாட்டுல போய் படிக்கிற வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு அதிர்ச்சி தர விஷயமா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. கனடா நாட்டினுடைய இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கனடால வெளிநாட்டுல இருந்து வந்து படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. மாணவர்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் விசா அப்படிங்கிறத அங்க குடியுரிமை வாங்குறதுக்கான ஒரு ப்ராசஸா எடுத்துக்க கூடாது. ஸ்டூடெண்ட் விசால வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட சொந்த நாட்டுக்கே அவங்க திரும்பி போயிடணும். கனடால குடியுரிமை வாங்கி அங்க செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எத்தனை மாணவர்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் விசா அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, எத்தனை மாணவர்கள் படிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு அதை ரிவ்யூ பண்ற ப்ராசஸும் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கான என்ன காரணம், இப்போ கனடால படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களோட நிலைமை என்ன, அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கனடால பிரைம் மினிஸ்டரா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து அவங்களோட கவர்மெண்ட்ல காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் கனடால ஜாஸ்தி ஆயிருச்சு, ஜாப் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் அந்த நாட்டோட இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கனடால வெளிநாட்டுல இருந்து வந்து தங்கி படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட் விசாவை அங்கேயே நிரந்தரமா தங்கி ஒரு ரெசிடென்ட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸா அவங்க அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க எவ்வளவு நபர்கள் வேலை தேவை, கனடாவோட லேபர் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு இருக்கிறதாகவும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிகிரிக்கான ஸ்டூடெண்ட்ஸோட இன்டேக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கனடால ரொம்ப அதிகமான அளவுல வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறதாகவும் அவங்கள இவங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க. கண்காணிச்சதுக்கு அப்புறமா எந்த மாணவர்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம், யாரெல்லாம் கனடாவை விட்டு வெளியேற்றலாம் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ ப்ராசஸ்லயும் இருக்கிறதா சொல்றாங்க. இது குறிப்பா இந்திய மாணவர்களை அதிக அளவுல பாதிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கனடால வெளிநாட்டுல இருந்து போய் படிக்கிற மாணவர்கள்ல அதிகமான பெர்சன்டேஜ் யாரு இருக்கா அப்படின்னா இந்தியால இருந்து கனடா போய் படிக்கிற மாணவர்கள் தான். ஸோ கனடா நாட்டில இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது அப்படிங்கிறது இந்தியாவை சேர்ந்த மாணவர்களுக்கு தான் ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது நாள் வரைக்கும் கனடா வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களை அதிக அளவுல என்கரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க யூனிவர்சிட்டிஸ்லயும் காலேஜஸ்லயும் திறமையான வெளிநாட்டை சேர்ந்த இளைஞர்களை வந்து அவங்க என்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா கனடாவோட பாப்புலேஷன் இப்போ ரொம்ப அதிகமாகிறதுனாலையும் அங்க ஏற்கனவே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லேபர் மார்க்கெட்டும் வந்து ரொம்ப அங்க அதிகமான டிமாண்ட்ஸ் இருக்கிறதுனால வெளிநாட்டு மாணவர்களால உள்நாட்டுல இருக்கிற அவங்களோட ரெசிடென்ட்ஸ்க்கு நிறைய பாதிப்பு வருது அப்படிங்கிறதுனாலதான் கனடா அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதா சொல்றாங்க. அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே வெளிநாட்டுல இருந்து கனடாக்கு வந்து படிக்கிற மாணவர்களோட அந்த இன்டேக்கு அவங்க குறைச்சிருக்காங்க. என்னதான் அப்படி குறைச்சாலும் அந்த குறைந்த அளவுல வெளிநாட்டு மாணவர்கள் வந்து படிச்சாலும் கூட அவங்களுமே படிச்சுட்டு அவங்களோட சொந்த நாட்டுக்கே திரும்பி போய் அவங்க கத்துக்கிட்ட அந்த ஒரு திறமையை அவங்க நாட்டுல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த அரசாங்கம் வலியுறுத்துறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசாவை அவங்க குறைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ இவங்க குறைச்சது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4,37,000 ஸ்டூடெண்ட் விசா வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அமௌண்ட்டை குறைச்சி இப்போ 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் விசா வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதையுமே அவங்க இன்னும் கட் டவுன் பண்ற ப்ராசஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஸ்டூடெண்ட் இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இது கனடாவோட லேபர் மார்க்கெட்டை பெரும் அளவுல பாதிக்குது. அதனால இந்த ஸ்டூடெண்ட் விசாவை கட் டவுன் பண்றது அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னு மார்க் மில்லர் குறிப்பிடுறாரு. இது ஆல்ரெடி கனடால போய் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் சரி, இல்ல நாங்க வந்து கனடால போய் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இங்க தயாராகிட்டு இருக்க மாணவர்களுக்கும் சரி பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.